முதலில் மண்ணில் நீர் வந்தது, ஜோதியம் முன்னோர்க்கு உதித்ததே. வேதினில் தென் திசையில் நின்று வேத ஒளி மீண்டும் உதித்திடவே. வேதினில் தென் திசையில் நின்று வேத ஒளி மீண்டும் உதித்திடவே. தோமையாரையும் பாதுகாவலரை தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தோமையாரையும் பாதுகாவலரை தாரும் விசுவாசம் எங்களுக்கே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்களுக்கும் நடுவர்களாய் 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர் சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே உடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித தோமையாரனுடைய விழாவினை எதிர்நோக்கி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இயேசுவினுடைய தியாக பணியில் தோமையாரனுடைய பங்கு என்ன என்று சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். கடந்த வாரம் எனது வீட்டிற்கு அருகிலே பவித்ரா என்கின்ற ஒரு 6 வயது சிறுமி செய்த ஒரு செயல் என்னை சிந்திக்க அழைத்தது. அந்த சிறுமி தன்னுடைய பிறந்த நாளிற்காக தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை தனக்கு எதுவுமே தேவையில்லை, புது உடை தேவையில்லை என்று தன்னுடைய தான் சேமித்து வைத்திருந்த எல்லா காசுகளையும் எடுத்துக்கொண்டு கோவிட் ரிலீஃப் மெஷர்ஸ் அதற்காக நன்கொடையாக கொடுத்து விட்டார். ஒரு சிறுமிக்கு இந்த சிறு வயதில் இவ்வளவு பெரிய ஒரு தியாக எண்ணமா? இது ஒன்று. இரண்டாவது, ஓரிரு நாட்களுக்கு முன்பாக நாளேடுகளில் வந்த ஒரு செய்தி. திருப்பூரை சேர்ந்த திருவாளர் அருள் பிரணேஷ், திருமதி அனு இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். அந்த பட்ஜெட்டை அந்த தம்பதியினர் இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஏதாவது நல்ல உதவி செய்யலாம் என்று அவள் முழுவதுமாக அந்த 50 லட்சம் ரூபாயை அவள் அரசிடம் கொடுத்து விட்டனர். மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக ஆக்சிஜன், ஆக்சிமீட்டர்ஸ், மெடிசின்ஸ் என்று அரசுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதற்காக அவர்கள் கொடையாக கொடுத்து விட்டார்கள். இதனுடைய அடிப்படையில் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையை நாம் எடுத்துச் செல்வோம். கடவுள் எப்பொழுதுமே தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தார். தொடக்கத்திலிருந்தே கடவுள் தன்னுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாத்தையுமே மக்களுக்காக தியாகம் செய்தார். உச்சம் என்ன என்று பார்க்கின்ற போது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யோவான் நற்செய்தியாளர் சொல்வதைப் போல, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டார். கடவுள் அந்த அளவுக்கு நம் மீது அன்பு கொண்டிருந்தார். கடவுளுடைய தியாக வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு இருந்தது. என் இயேசுவுமே சிறு வயதிலிருந்தே தியாக மனப்பான்மையை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தி கொண்டு வந்தார்.
சிறுவனாக இருந்த இயேசு அந்த தேவாலயத்தில் இருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொல்லி அந்த இடத்திலேயே அவருடைய சிந்தனை என்ன என்பதை அவர் எடுத்து கூறிவிட்டார். யோவான் செய்தி வருவதைப் போல என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று கடவுளுடைய விருப்பம் எதுவோ, கடவுளுடைய சிந்தனை எதுவோ அதை மட்டுமே செயல்படுத்துவதிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே செயல்பட்டார். தன்னுடைய சீடர்களுக்கு கூட அவர் கற்றுக் கொடுக்கின்ற போது, அவர் அழைத்த போதும் கூட என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்த போது தன்னுடைய சீடர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? தன்னுடைய தந்தமிருந்த அனைத்தையுமே விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கற்றுக் கொடுத்ததும் கூட தன்னுடைய சீடர்களுக்கு முதன்மையாக கற்றுக் கொடுத்ததும் கூட இதுதான். இதனாலுடைய நற்செய்தி வாசகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனக்காக எல்லாத்தையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள், உங்களுக்கு பேறு பலன்கள் நிறைவாக கிடைக்கும் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு செய்தி என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அதைத்தான் தன்னுடைய வாழ்வில் முழுவதுமாக தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு செயல்பாடுகளின் போதும் கூட என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சிந்தனைகள் அல்ல, மாறாக கடவுளுடைய விருப்பம் எது என்பதை அவருடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அதைதான் சீடர்களிடமும் அவர் எதிர்பார்த்தார். தோமையானுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், சிந்தித்து பார்த்தோம் என்றால், 2 விஷயங்கள் இயேசுடைய தியாக வாழ்க்கையில் இருந்து அவர் கற்றுக்கொண்ட 2 விஷயங்கள் அவர் எனக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, முதல், தோமையாரும் கூட தன்னுடைய விருப்பம், தன்னுடைய கனவுகள், தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய வெறுப்பு எல்லாத்தையுமே கடவுளுக்காக, இயேசுவுக்காக, அவருடைய பணிக்காக தியாகம் செய்தார். இது ஒன்று. இரண்டாவது, இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையும் முழுவதுமாக அவர் கொடுத்தவராக வாழ்ந்து வந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வரும், லாசரு இறந்தபோது பெத்தானியாவுக்கு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கூறிய போது எல்லா சீடர்களுமே தயங்குவார்கள், எல்லா சீடர்களுமே பயப்படுவாங்க. ஆனா அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தைரியமா சொல்வார், வாருங்கள், அவருடன் சென்று நாம் இறப்போம் என்று தைரியமாக கடவுளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவு, தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் பெருந்தன்மை கொண்டவராக இருந்தார். அவருடைய சிந்தனையை கடவுள் மீது அவ்வளவு அன்பு கொண்டவராக இருந்தார். இறையேசுவை பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாம் இருக்கிறோம். தோமையாருடைய விழாவினை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கை பாடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இயேசுடைய தியாக பணியிலே தோமையார் எவ்வாறு தன்னுடைய விருப்பம் அல்ல, தன்னுடைய சிந்தனை அல்ல, தன்னுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கனவுகள், இது அனைத்தையுமே கடவுளுக்காக தியாகம் செய்தார். அதே போல உடைய விழாவை கொண்டாடுகின்ற நமக்கும் கடவுள் கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கனவுகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய சொற்கள், என்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் மற்றவர்களாக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் அடிப்படையாக பிரச்சனைகளுக்கு வருவதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்றது செய்யணும், நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் போகணும் அப்படின்னு என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய கனவு, என்னுடைய ஆசைகள், என்னுடைய இஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் எனக்கு என்று சுயநலத்தை, நம்மை மட்டுமே மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கையினாலே தான் பல நேரங்களிலே குடும்பங்களிலே பல விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நாளிலே சில நேரங்களிலே நாம் தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு தோமையாரை போல என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய பாட்டிக்காக, என்னுடைய தாத்தாவுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக என்று நாம் தியாகங்கள் செய்ய முற்பட வேண்டும். தியாகங்கள் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த ஒரு நாள் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நான் உணர்கின்றேன். எனவே அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்குமே உடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடைய தோமையார் வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் சிறப்பாக செபிக்கிறேன். அதோடு கூட இன்னும் அதிகமாக தோமையார் எவ்வாறு தன்னுடைய சிந்தனைகள் அனைத்தையுமே கடவுளுக்காக தியாகம் செய்தாரோ, அதே போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அழைத்தலை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தையுமே நம்மை சார்ந்தவர்களுக்காக தியாகம் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை பெற முடியும், அமைதியை பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் செபிப்போம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவன் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலும் அன்னை மரிய நாமத்திலும் புனித தோமையாருடைய நாமத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த உன்னதமான தூய மறைநிகழ்வு வழியாக இறைவனுடைய அருளாசிரை பெற்று வாழ அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை சீரும் சிறப்புமாக நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே நாம் புனித தோமையாருடைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித அந்தோனியார் அன்பியும் புனித குழந்தை தெரேசா அன்பியும் இணைந்து இயேசுவின் தியாக பணியில் தோமா என்ற தலைப்பிலே இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புனித தோமையார், வாருங்கள், அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்ற வார்த்தையை சத்தியமாக்கினார். துன்பங்கள் பட வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தும் கூட தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு யாரிடம் இல்லை என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து இயேசுடைய பணி வாழ்க்கையிலே தன்னையே தியாக பணியாக அவர் ஒப்புக் கொடுத்தார். அவரை நினைவு கூறுகின்ற இந்த நல்ல நாளிலே புனித யோவானை போன்று புனித தோமையாரை போன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம் ஒருவருக்கொருவர் தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். பிறருக்காக நம்மையே தியாகம் செய்யாத நேரங்களுக்காக மன வருத்தப்படுவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உடனும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கல்யாண சுதமையானை வாழ்வதையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாகிறேன். எங்களை தந்தையோடும் எல்லா உலக மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு யாரிடமில்லை என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை கடைபிடித்து புனித தோமையார் தன்னையே தியாகப்படியாக ஒப்புக் கொடுத்தார். அதை போன்று நாங்களும் தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என விரும்புகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம்முடைய மக்களுக்கு நிறைவான மீன்பளிக்க மாற்றுடன் வரவிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும்
பலவீனங்களையும் போக்கி நாம் ஒவ்வொருவரையும் விண்ணக தாய்மீட்டுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதொரு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகி எங்களுக்கு உடமகிழ்வையருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பின் பாதையிலும் அமைதியின் வழியிலும் வழி நடத்துவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனற்றியாகவும் என் ஆற்றலை செலுத்தி வந்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்போது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலை காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால், வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி.
வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீரே, என் தாய் கருவில் என்னை உருத்தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உம் செயல்கள் வியத்தகவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். வாழ்த்துறை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கிழவன் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தவரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சகாரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினரும் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நான் கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்தில் நிறுத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரும் வரை அவர் பாலை நிலத்தில் தங்கி வாழ்ந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமும் மீட்புக்குரிய கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னதமாட்சி புகழ்கின்றோம். எங்களிடம் பிறந்தவர்களும் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்ய அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பார் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டிக்காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காற்றினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரும் பேறு பெற்றார். ஆகவே தூதரதிதோதரோடும் அறிகனை சூழ்வோராட்சி புரிவோர் மற்றும் வானர சேனைகள் அணிகளோடு மாந்தராகிய நாங்கள் இந்த மண்ணுலகிலே உண்மை இடையராது பற்றி பாடுவதாவது.
காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவும் இயேசுவே ஆண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த நிலை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர் உம்முடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளையும், எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரையும், பல்வேறு நிலைகளிலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பரமன்பினால் நிறைவு பெறச் செய்தல்வீராக. மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும், உற்றார் உறவின் நண்பர்கள், யாமியான ஆன்மாக்கள், பொதுளையொத்திருக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள், இன்றைய யாருக்காக திருப்படி ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இறந்து போனவர்கள், கொரோனா வைரஸினால் மாண்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஒளிமிக்கும் என்னத தெய்வீக பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளும். பாவிகளும் பலவீனமாகிய அடியவர்கள் மீது நீ இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான புனித தோமையார், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித திருமுழுக்கு யோவான், நாங்கள் எந்த புனிதர்களுடைய பெயர்களை தாங்கியிருக்கின்றோமோ அனைத்து புனிதர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தித்து மரம் வருட உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
புனித திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவராக, புனித தோமையார் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தியாக வழியாக தன்னையே ஒப்புக் கொடுத்தவராக இருக்கின்றார். இவர்களை நினைவு கூறுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு காரியங்களிலே நாம் தியாகம் செய்து இயேசுவின் மகனாக மகளாக வாழ்ந்திட அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகிலிருந்து நீங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்குடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் மனித பலவீனங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவர்களாக யாதொரு நடத்துமின்றி இந்த மண்ணுலகிலே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் அந்த பேர்வத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மறைவுக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கும் விளைந்தேன். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மனித பலவீனங்களையும் ஒரு பொருட்டாக கருதாமல் உமது திரு அவையின் மீது உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு வைத்துள்ள நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டும் நான் அமைதி மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒற்றுமை தந்தல்ல திருமணம் கொள்வீராக என்றென்றும் அந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. திருமுழுக்கு யோவான் இவரை குறித்துதான் உலகின் பாவங்களை போக்கின்ற செம்மறியாக இந்த உலகுக்கு சுட்டி காட்டினார். புனித தோமா இவருக்காக தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இவருடைய திருவிருந்துகளுக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக நம்முடைய உடலிலும் நம்முடைய உள்ளங்களிலும் வரவேற்றிருக்கின்றோம். இயேசு இறந்தும்
வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புனித தோமையார் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புனித யோவான் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்காக நாம் நம்மையே முழுமையாக தியாக பலியாக ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் இறந்த பின் வாழ்வோம். அதுதான் உண்மை. அத்தகைய நம்பிக்கையின் அடிப்படையிலே உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் நினைத்தாலும் கூட நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் இயேசுவுக்காக இறப்பவர்கள் என்னுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். புனித திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகின் பாவங்களை போக்கின்ற செவ்வழியாக சுட்டி காட்டியவர். ஆண்டவருக்கு முன்னுதாரணமாக முன்னோடியாக அவர் தன்னுடைய இன்னுயிரை இயேசுவுக்காக கொடுத்தார். புனித தோமையார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு யாரும் இல்லை என்று சொல்லி இயேசு சொன்ன சத்திய வார்த்தையை உள்ளத்திலே நிறுத்தி இயேசுவுக்காக தன்னுயிரை தியாக பலியாக கொடுத்தார். அவருக்காக நவனம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி, மாமியார் மருமகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்து வாழ்ந்து இயேசுவின் மகளாக வாழவும் அதன் வழியாக உன்னத மகிமையை பெற்றுக்கொள்ளவும் தகைதாமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் இந்த தியாக வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் இடர்பாடுகளையும் இன்னல்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துடைய அற்புத நாமத்திலே ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.